ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் கொய்யாப்பழம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. இந்த கொய்யாப்பழத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும். அடுத்து செரிமானத்துக்கு நல்லது, சரும ஆரோக்கியத்தை காக்கும். நமக்கு ஏதாவது மன அழுத்தம் இருந்தது அப்படின்னா அந்த மன அழுத்தத்தையும் குறைச்சிடுமா. இந்த கொய்யாப்பழத்தில் விட்டமின் சி இருக்குது, அதுக்கப்புறம் நார்ச்சத்து, பொட்டாசியம், நெக்ஸ்ட் லைகோபின், இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கான். கொய்யாப்பழம் சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும்னு சொன்னேன் இல்லையா? அது ஏன் அப்படின்னா, கொய்யாப்பழத்தில் அதிகமாக வைட்டமின் சி இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும். அதுக்கப்புறம் இந்த சளி, காய்ச்சல், இந்த மாதிரியான நோய் தொற்றுக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது வராமல் எதிர்த்து போராடுமா. இந்த மாதிரியான நன்மைகள்லாம் இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னா, செரிமானத்தை மேம்படுத்தும். எதனால் செரிமானத்தை மேம்படுத்தும் அப்படின்னா, எல்லா பழங்களை மாதிரியும் தான் இதில் நார்ச்சத்து இதில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்குது. அதனால் குடல் இயக்கத்தை சீராக்கும். மலச்சிக்கல் இந்த மாதிரியான பிரச்சனை இருந்தது அப்படின்னா செரிமான பிரச்சனைகளை தீர்க்க உதவுதான். அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா, சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இதில் விட்டமின் சி கொல்லஜான் உற்பத்தியை அதிக பண்ணும். இது சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துதான். அடுத்து மன அழுத்தத்தை குறைக்கும்னு சொன்னேன் இல்லையா? இதில் கொய்யா மன அழுத்தத்தை கம்மி பண்ணுறதுக்கு உதவுமா. இது காணொளியில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? இது என்ன காய் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எங்கள் ஸ்கூலில் இருக்குது இந்த காய், ஓகேங்களா? இது எதனால் நான் இதை வீடியோ எடுத்தேன் அப்படின்னா, தூரமாக இருந்துட்டு தான் இது பார்த்துட்ருப்போம் நாங்கள். இது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது இலந்த பழம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கிட்டே போகல, சரி இலந்த பழம், இந்த காட்டு இலந்த பழம் அப்படின்னு நினச்சேன். கிட்ட போயிட்டு பார்த்த உடனே தான் இந்த பெரிய இலந்த பழம் இருக்கு இல்லைங்களா, ஊட்டி ஆப்பிள்னு சொல்லுவோமே, அது ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா ஊட்டி ஆப்பிள் மரம் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது பெரிய இலந்த பழம், ஆனால் ஊட்டி ஆப்பிள்னு சொல்லுவாங்க. உங்களில் எத்தனை பேருக்கு இது பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் காய் இப்போ தான் வச்சுட்டு வருது. இப்போ இதை பறித்து சாப்பிட்டாலே லைட்டாக இனிக்குது. உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. எனக்கே பார்க்குறதுக்கே வியப்பாக இருந்தது. என்னடா இந்த கிராம பகுதியில் போயிட்டு இந்த ஊட்டி ஆப்பிள் வளருது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இன்னும் ஏராளமான நன்மைகள் இருக்குது இந்த கொய்யாப்பழத்தில். கொய்யாப்பழம் சாப்பிட்றதுனால எவ்வளோ நன்மைகள் சேரும் நமக்கு. அடுத்து இன்னும் இதர நன்மைகள்லாம் அதிகமாக இருக்குது. தைராய்டு பிரச்சனை நிறைய பேர் இப்போ அவதிப்பட்டுருக்காங்க. தைராய்டு பிரச்சனையால் அதை அந்த பிரச்சனையவே சரி செஞ்சிடுமா. அதாவது இந்த மாதுளம் பழம் அந்த கொய்யா மரத்துக்கு பக்கத்தில் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறது, பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. அதை வீடியோ எடுக்காமல் இருக்க முடியல. அடுத்து ஏதாவது தொண்டை நோய்கள் இருந்தது அப்படின்னா அதையும் சரி செய்யும். உங்களில் எத்தனை பேருக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க.